ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து நம்ம தோத்து போவோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் இன்று அந்த பிரஜ்பூஷன் மகனுக்கு கரண் பூஷனுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி சீட் மறுபடியும் கொடுத்துருக்காங்கன்னா மக்களை எவ்வளவு கேவலமாக இவர்கள் நினைக்கிறார்கள். மீண்டும் ஒருவேளை அபாயகரமான சூழல் ஏற்பட போகிறதோ என்கிற பயம் நெஞ்சை கவுகிறது. ஏனென்றால் இவரோட பேச்சு துணி அந்த மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய நடவடிக்கை முழுக்க பாருங்க. குறிப்பாக கர்நாடகா சமீபத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ அந்த நபர் என்ன போயிட்டாரு, எஸ்கேப் ஜெர்மனில் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்று ஜெர்மனிக்கு அந்த விரைவு படை, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற அந்த விரைவு படை செல்வதாக சொல்கிறார்கள். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க யாரோ பாகிஸ்தான் ஜெனரலாம் அந்த ஆள் வந்து இப்போ நாங்கள் காஷ்மீருக்கு ஆதரவாக இருப்போம்ன்றாரு. இப்போ பாகிஸ்தான் நாடை கையில் எடுக்கிறார் மோடி. அப்போ இவர்கள் மீண்டும் மீண்டும் மத ரீதியாக முதலத்தான் சித்தரிக்கிறார்களே தவிர இவருடைய நோக்கம் கரண் பூஷனுக்கு எப்படி எந்த அடிப்படையில் இவர்கள் கொடுக்கிறார்கள். இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீராங்கனைகள் அவருக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடாது என்று பெரிய அளவில் போராட்டம் செய்திருக்கிறார். பத்திரிகைகளை சந்திக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வடநாடுகள் பூரா பார்த்தீங்கன்னா அதன் ஆக இந்த கொடூரத்தின் உச்சம் மோடி பாசிசத்தின் உச்சம் என்னவாக இருக்குங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அந்த மணிப்பூர் சம்பவம் தான். அந்த மணிப்பூர் சம்பவத்தில் ஒரு திகிலான விஷயம் வெளியாயிருக்கிறது, ஒரு பகிர் தகவல் வெளியாயிருக்கிறது. என்னவென்றால் வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. இந்தியாவில் எவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்தாலும் அதையும் கடந்து போய் விடுவார்கள் இந்திய மக்கள். அவ்வளவு அரசியல் பிரங்கை இல்லாதவர்கள், அவ்வளவு தூரத்துக்கு சமூக அக்கறை இல்லாதவர்கள், அப்படித்தான் மக்கள் இருக்கிறார்களோ என்கிற எண்ணம் இப்பொழுது மேலோங்கி நிற்கிறது. 2024 தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் பலமுறை சொல்லியாகிவிட்டது. ஆனாலும் கூட மோடியின் பேச்சில் இன்னும் ஒரு பின்வாங்கல் இல்லை. இன்னும் மத ரீதியாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தாண்டி அவர்களுடைய பாலியல் அத்துமீறல்கள் பல சம்பவங்கள் வெளிவந்தும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் இன்னும் சிறிதும் குறைந்தபாடில்லை. ஏனென்றால் சமீபத்தில் வடநாடுகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது, பாதிக்கட்ட தேர்தல். அதில் பார்த்தீங்கன்னாக்க வாக்கு சதவீதத்தை முடிந்த மறுநாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோடு அறிவிக்கவில்லை. அவ்வளவு குளறுபடி 11 நாட்கள் கழித்து அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு என்று அவ்வளவு என்று இது தொழில்துறையாளரும் கூட வன்மையாக கண்டித்திருக்கிறார். ஆக இவர்களுடைய பேச்சில் தெனாவற்றிருக்கிறது. திரும்ப திரும்ப மத ரீதியாக பேசி கொண்டிருக்கிறார்கள், தேர்தல் விதிமுறையை மீறுகிறார்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறுகிறார்கள், மதிக்காமல் செய்கிறார்கள். என்றால் மீண்டும் ஒருவேளை அபாயகரமான சூழல் ஏற்பட போகிறதோ என்கிற பயம் நெஞ்சை கவுகிறது. ஏனென்றால் இவரோட பேச்சு துணி அந்த மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய நடவடிக்கை முழுக்க பாருங்க. குறிப்பாக கர்நாடகா சமீபத்தில் என்ன நடந்துச்சு, பிரிஜ்வால் ரேவண்ணா அப்பனும் மகனுமே பெரும் பாலியல் குற்றவாளியாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 3000க்கும் மேற்பட்ட பெண்கள், நினைச்சு பார்க்க கூட முடியலைங்க. இவ்வளவு ஒரு பண்ணையாரித்தனமாக, இவ்வளவு கேவலமாக மனித வடிவில் இப்படி மிருகங்களாம் இருப்பார்களா அப்படி என்று சந்தேகப்பட தோணுகிறது. அவ்வளவு மோசமான செய்கை. மனிதர் என்று சொல்வதற்கு அருகதில்லாத, விலங்குகளோடு கூட ஒப்பிட முடியாத நபராக இருந்திருக்கிறார். என்றால் அவ்வளவு மோசமான நபர்கள். அவரோடு தான் பாஜக கூட்டணி. அதுவும் எப்படி சாதாரணமாக அந்த வீடியோக்களை வைத்துத்தான், அந்த வீடியோக்கள் தெரிந்த பிறகுதான் அந்த வீடியோக்களை வைத்து மிரட்டித்தான் பாஜக மோடி அவரோட கூட்டணி வைத்திருக்கின்ற நினைச்சு பார்க்கும்போது பிஜேபி எந்த எல்லைக்கும் போகுமா? அதோடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதாக, பாசிச வெறியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. ஏனென்றால் அந்த பிரிஜ்வால் ரேவண்ணாவுக்கு இவர் ஓட்டுக்கும் போது என்ன சொல்றாரு மோடி, அவருக்கு போடுற ஓட்டு எனக்குங்கிறார். அப்ப எவ்வளவு கீழ்த்தரமாக பதவி வெறியை, பதவியை அடைவதற்கு, அதிகாரத்தை அடைவதற்கு இவர்கள் எல்லா எல்லைகளுக்கும் போகிறார்கள் என்பதுதான் கர்நாடகத்தில் நடந்திருக்கிற தேர்தல். இப்ப அந்த நபர் என்ன போயிட்டாரு, எஸ்கேப் ஜெர்மனில் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்று ஜெர்மனிக்கு அந்த விரைவு படை, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற அந்த விரைவு படை செல்வதாக சொல்கிறார்கள். திரும்ப அவரோட டிரைவரெல்லாம் கைது செஞ்சிருக்காங்க. ரேவண்ணாங்கிற, அதாவது அந்த பிரிஜ்வாலோட அப்பா ரேவண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வந்து சம்பந்தப்பட்ட பெண்களை மிரட்டுவதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன.
இவ்வளவு அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். இவ்வளவு சிக்கலுக்கு இடையில் காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கிறது. அப்பொழுதும் கூட இந்த ரேவண்ணங்கிற நபர் தேவகவுடருடைய மகன் மூத்தவர் என்ன செய்யறாரு, சம்பந்தப்பட்ட பெண்களை மிரட்டி கொண்டிருக்கிறார். அப்ப கர்நாடகா எவ்வளவு ஒரு காட்டு முன்னாடித்தனமான அந்த பண்ணையாறு முறை இன்னும் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. அதையும் பிஜேபி அரசியல் செய்கிறது என்று நினைக்கும் பொழுதுதான் உச்சபட்ச கோபம் நமக்கு கொந்தளிக்கிறது, கொப்பளிக்கிறது. ஏனென்றால் பிஜேபி இவ்வளவு கீழ்த்தரமா அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதாக என்னவென்றால் செய்யுமா என்று நினைக்கும் பொழுது நெஞ்சம் கொதிக்கிறது. மிக கேவலமாக கீழ்த்தரமாக 10 ஆண்டு கால சாதனையை சொல்ல துப்புள்ளாத, நேர்மை இல்லாத, அரசியல் துணிவில்லாத மோடி பிஜேபி கட்சியினர் தொடர்ந்து பாசிசத்தை நிலைநாட்டுவதற்காக மத ரீதியாக, சாதி ரீதியாக, பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த எம்பி சீட்டை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கள் நோக்கம் என்ன, இவர்கள் என்ன செய்ய போகிறார் நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. ஒன்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரஜ்பூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக அவர் மீது அந்த உள்ள பாலியல் குற்றச்சாட்டை அவர் தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்று தொடர்ந்து போராடிய மல்யுத்த வீராங்கனைகளே நிலைவிருக்கும். உங்களுக்கு அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள், குண்டு கட்டாக தூக்கி பல நேரங்களில் மிரட்டப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் துணிவோடு நின்றார்கள். அந்த பிரஜ்பூஷன் அந்த எம்பி இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண் பூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிசி கொடுத்துருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க, உண்மையிலே சொல்கிறேன். எவ்வளவு மோசமான ஒரு பாலியல், எவ்வளவு பாலியல் அத்துமீறல், எவ்வளவு தூரத்துக்கு அது உலகம் முழுக்க, நாடு முழுக்க பேசப்பட்டது. அந்த ஒரு நபரோட மகனுக்கு மறுபடியும் எம்பிசி தராங்கனாக்க பிஜேபி ஆல்ரெடி அது பாலியல் சென்சா கட்சிங்கிறது உலகறந்த ரகசியம். ஆனாலும் கூட அவர்கள் எல்லா எல்லையிலும் தாண்டி கொண்டிருக்கிறார்கள். குறைஞ்சபட்ச நியாயம், குறைஞ்சபட்ச துளி, குறைஞ்சபட்ச ஒரு ஜனநாயகத்தன்மை, குறைஞ்சபட்சம் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து நம்ம தோத்து போவோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் இன்று அந்த பிரஜ்பூஷன் மகனுக்கு, கரண் பூஷனுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி சீட் மறுபடியும் கொடுத்துருக்காங்கன்னா மக்களை எவ்வளவு கேவலமாக இவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ அந்த வடக்கரசுக்குலாம் புத்தி இருக்கா இல்லையான்னு நமக்கு தோணுது ஒரு பக்கம். ஆனால் வடக்கரசுக்கு புத்தி இருந்தாங்க கூட, ஏன்னா புறம் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கில் தான் பல போராட்டம் நடந்துகிறது. அது இவிஎம்க்கு எதிராக இருக்கட்டும், மோடிக்கு எதிராக பல நேரங்களில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பூத் மக்கள் உள்பட எல்லோருமே கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இவர்கள் பின்வாங்காமல் ஒரு பாலியல் குற்றவாளியின் மகனுக்கு சீர்த்தராங்கன்னா அப்போ அங்கே என்ன நடக்கிறது, அதை எப்படி புரிந்து கொள்வது என்று நினைத்தால் நிச்சயமாக புரியவே இல்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவிஎம்ஸை கை வைப்பாங்கன்னு தோணுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக தொடர்ந்து மோடி பேசி கொண்டிருக்கிறார். பசுமாடை பேசிட்டு இருந்த மோடி இப்போ எருவு மாட்டுக்கு மாறி இருக்கிறார். உங்களிடம் இருக்க எருவு மாடுகளை 2 மாடு இருந்தால் 1 மாடை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிடுங்கி கொள்ளுங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி காங்கிரஸை கொடுத்து விடுறார்கள். என்ன நினைத்து பேசிக்கிட்டார்கள்? ஒரு துளியாவது நாட்டில் பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, 10 ஆண்டுகளாக நாங்கள் செய்த சாதனை என்ன, இனி நாங்கள் செய்யக்கூடிய சோதனை என்ன, எதுவுமே பேச வக்கு இல்லாத, துப்பு இல்லாத, நேர்மை துணிவு இல்லாத, அரசியல் நாணயம் இல்லாத, கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இல்லாத மோடி மீண்டும் மீண்டும் இந்த மத ரீதியான விஷயத்தை பேசி மக்களை பிளவுபடுத்தி துண்டாடி அதில் மீண்டும் மீண்டும் குளிர்காய பார்க்கிறார். அது ஒன்றுதான். முதல்ல புல்வாமா தாக்குதலை வச்சு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இப்பொழுது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க யாரோ பாகிஸ்தான் ஜெனரலாம் அந்த ஆள் வந்து இப்போ நாங்கள் காஷ்மீருக்கு ஆதரவாக இருப்போம்ன்றாரு. இப்போ பாகிஸ்தான் நாடை கையில் எடுக்கிறார் மோடி. அப்போ இவர்கள் மீண்டும் மீண்டும் மத ரீதியாக முதலைத்தான் சித்திரிக்கிறார்களே தவிர இவருடைய நோக்கம் வெற்றி எடுக்க வேண்டும். அந்த வெற்றியில் குறைஞ்சபட்சம் இந்த பாகிஸ்தான் இந்த மத ரீதியாக பேசி சொந்த நாட்டு மக்களையே பிளவுபடுத்துகிற ஒரு கொடூரமான பிரதமர் இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் கூட அவர் யாருமே கிடையாதுங்க இந்த மோடியை விட்டால். ஆக இவர்கள் இந்த பிரஜ்பூஷனுடைய மகன் கரண் பூஷனுக்கு எப்படி, எந்த அடிப்படையில் இவர்கள் கொடுக்கிறார்கள்? இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீராங்கனைகள் அவருக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடாது என்று பெரிய அளவில் போராட்டம் செய்திருக்கிறார். பத்திரிகைகளை சந்திக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வடநாடுகள் பூரா பார்த்தீங்கன்னா அதன். ஆனாலும் கூட இவர்கள் அடங்குவார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் மோடி நடவடிக்கையிலையோ, யோகிநாத் நடவடிக்கையிலையோ, பிஜேபி தலைவர் நடவடிக்கையிலையோ, ஏன் பிஜேபி நடவடிக்கைகளோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவர்கள் திரும்ப திரும்ப மத ரீதியான பிரச்சனையை, பாகிஸ்தானை காரணம் காட்டுகிறார்கள். எனக்கு என்ன அச்சோகமாக இருக்கிறது என்றால் புல்வாமா தாக்குதல் போல் மீண்டும் இவர்களை தான் சரி செய்து விடுவார்களோ, ஒரு போலியான பகையை உருவாக்கி அதில் மீண்டும் வாக்கு அறுவடை செய்வதற்கான எல்லா வேலையும் பார்ப்பார்களோ என்கிற ஐயம் இயல்பாகிறது. அதனால் தயவுசெய்து இந்திய வாக்காளர் பெருமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. எது நடந்தால் இந்த பிஜேபி அரசை, மோடியை, பாசிசத்தின் கொடூர முகத்தை கிழித்தெறிய வேண்டும். அவரை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை
அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு செய்தி என்ன வந்திருக்கு என்றால், அந்த மணிப்பூர் சம்பவத்தை யாராலும் மறக்க முடியாது. இப்போ ஓட்டெடுப்பு கூட ஒழுங்கா இல்லை. ஒரு சின்ன தொகுதியில 2ஆக பிளந்து அங்கே வாக்கெடுப்பு வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கூட கலவரம் உண்டது, துப்பாக்கி சூடு நடந்தது. ஆக மணிப்பூர் சம்பவம் இன்னும் முடிந்தபாடில்லை. அதன் கொடுமையிலிருந்து அவர்கள் மீளவே இல்லை. மக்கள் உலகமே காரி துப்பியது. அந்த 2 பெண்கள் நிறுவனமாக கூட்டி வந்த அந்த காட்சியை நினைத்தால் ஒரு தமக்கையாக, தாயாக, மனைவியாக, மகளாக அதை நினைத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்தம் கொதிக்கும். அப்படியான கொடூர செயலை செய்த கொடுங்கோலர் யார் என்றால் இந்த மோடி தான். போய் ஆறுதலோட கூறவில்லை, பாசாங்கு கூட அங்கே போய் நிற்கவில்லை. ஆக இந்த கொடூரத்தின் உச்சம் மோடி, பாசிசத்தின் உச்சம் என்னவாக இருக்கும் என்பதற்கு நல்ல உதாரணம் அந்த மணிப்பூர் சம்பவம் தான். அந்த மணிப்பூர் சம்பவத்தில் ஒரு திகிலான விஷயம் வெளியாயிருக்கிறது. ஒரு பகிர் தகவல் வெளியாயிருக்கிறது. என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பெண்கள் போலீஸிடம்தான் போய் தஞ்சமாயிருக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறையினர் சங்கிகள் என்பதால் ஜீப் சாவி தொலைஞ்சு போச்சு என்று சொல்லி அந்த 2 பெண்களையும் வன்முறை கும்பலிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. இப்ப யாரை எப்படி எதை பயமுறுத்தி அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். RSS கும்பல், பிஜேபி கும்பல் தான் இந்த காரியத்தை செய்திருக்கின்ற விஷயம் அம்பலமாக இருக்கிறது. அப்ப பெண்களை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், மதத்தை எப்படி பார்க்கிறார்கள், சிறுபான்மையினர்களை இவர்கள் எப்படி அணுகிறார்கள், அதன் மூலம் 2ஆக பிளந்து இவர் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களாக எப்படி கொளுத்து பெருக்கிறார்கள் என்பது மணிப்பூர் சம்பவம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி. ஆக மணிப்பூர் சம்பவங்களையும் இந்த பிரஜ்பூஷன் மகன் சம்பவங்களையும் கர்நாடகாவில் நடந்த பிரஜ்வால் ரேவண்ணா சம்பவங்களையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் பிஜேபி ஒரு காலத்திலும் திருந்தாது. அது பெண்களை பார்க்கக்கூடிய மனோபாவம் என்பது எப்பொழுதுமே கொடுமையானது, எப்பொழுதுமே கீழ்த்தரமானது, எப்பொழுதுமே போக பொருளாகத்தான் பார்க்கும் என்பதற்குத்தான் இந்த சம்பவங்களால் நமக்கு ஞாபகப்படுத்திருக்கிறது. தயவு செய்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்தியாவை எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள 3000 வீடியோ வெளியாகியும் ஒருத்தர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார், அவருக்கு போய் ஓட்டு கேட்கிறார் ஒரு பிரதமர் மோடி என்றால் இதை விட கேவலம் நாட்டில் வேறதா இருக்க முடியுமா? பாலியல் குற்றச்சாட்டுக்காக பாலாயிருக்கிற எம்பியோட மகனுக்கு சீர்குறானாக்க இதை எங்கே போய் சொல்லுவது? இதை எப்படி புரிந்து கொள்வது? அதே போல் மணிப்பூர் சம்பவம் என்று அம்பலப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். சிறு துளியை கூட இவரிடந்து ஒரு அறத்தை, ஒரு நாணயமான அரசியலை, குறைஞ்சபட்ச ஒரு அனுதாபத்தை கூட, பரிதாபத்தை கூட இவரிடம் எதிர்பார்க்க முடியாது என்று மட்டும் தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த மோடியை எப்பாடுபட்டாவது எந்த வழியிலாவது அப்புறப்படுத்தவில்லை என்றால் இந்தியாவை எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது என்பது மட்டும் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து மோடியின் முகத்திரையை தோல்விப்போம். அவரை அகற்றுவதற்கான யாராலெல்லாம் எந்த அவர் ஒரு சத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கிற காலகட்டம் அபாயகரமான காலகட்டம். தொடர்ந்து பயணப்படுவோம். மோடியின் முகத்திரையை கிழித்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.